மகிழ்ச்சியாக உள்ளாயா? உனக்கு ஆனந்தமா? பேரானந்தமா? இன்று உங்களுடன் நேரம் செலவழிக்கத்தான் வந்தேன். நன்றி நன்றி. நீங்களும் இவர்களின் கட்டுப்பாட்டில் இருக பிடித்துக் கொள்ளாதீர்கள். என்ன கட்டுப்பாடு? காட்டிற்கு உண்டோ? சூரிய கதிர்க்கு உண்டோ? முடியாது தானே. பக்தி, தெளிவு, மௌனம், ஒரு நிலை, நல்ல எண்ணங்கள், நல்ல தர்மங்கள், எளிமையான வாழ்க்கை, அதுவே உண்மை. இது நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை. இயற்கையோடு கலந்து கொள்ளும் இறைவனை காணலாம். அந்த ஆகாயத்தில் காணலாம், அந்த காற்றில் காணலாம், சுவாசிக்கும் பொழுது ரம்யமான சூழ்நிலையில் காணலாம். இதுவே இறைவன். எல்லாம் நம்மிடம் உள்ளது. எங்கே தேடி செல்கிறீர்கள்? எங்கே தேடி செல்கிறீர்கள்? இரவில் எந்த மனதை வெளிச்சத்திற்கு கொண்டு வாருங்கள். பிரகாசம் வேண்டும். பல தெளிவு கண்டாயோ? ஆழ்ந்த மூச்சு விடுகிறாய். ஆமாப்பா, நிறைய. அன்பு என்பது ஒரு பொருளை இறைவனுக்கு அர்ப்பணிப்பதல்ல, ஆன்மாவை அர்ப்பணிக்க வேண்டும். நேரத்தை கொடுக்க வேண்டும். நீயும் ஆனந்தம் பெற வேண்டும், நானும் ஆனந்தம் பெற வேண்டும். உரிமை உடலுக்கு, வழி உடலுக்கு, நோய் உடலுக்கு, அனைத்து உடலுக்கு, ஆன்மாவுக்கு அல்ல. இறைவனை அடைய வயது வித்தியாசம் தேவையில்லை. திருஞான சம்பந்தன் எப்பொழுது இளமையான வயது. ஆதிசங்கரர் ஞானம் என்றால் முதுமை இருக்கிறார்கள். அதற்காக தேர்வு செய்தோம். இளமையில சொன்னா கேட்க மாட்டாங்களப்பா. கேட்பார்கள், சொல்லும் விதத்தில் சொன்னார். அந்த பயணத்தில் பயணிக்கும் பொழுது நான் கோரியது நினைவுக்கு வரும். அப்பொழுது சொல்லுவார்கள், இது மனிதனின் இயல்பு. அந்த உணவு அனுபவம் உணர்த்தும். அழகாக கூறினார். அனுபவம் தான் ஞானம். அனுபவம் ஒவ்வொன்றையும் ரசிக்க வேண்டும். எப்பொழுது பார்த்தாலும் கவலை. ரசிக்க தெரிய வேண்டும். எவ்வளவு அழகான சத்தம். ரசிகங்கள் உங்களை சுற்றி பல உள்ளது. ஏன் கவலை? எதற்கு? என்னுள் பிரார்த்தனை போட்டுக்கொண்டே இருங்கள். அனைத்தும் நடக்கும். முயற்சியும் செய்ய வேண்டும். முயற்சி பிரார்த்தனை போட்டால் மட்டும் பற்றாது. முயற்சி செய்ய வேண்டும். புரிந்தால் சரி. எவ்வளவு அழகான சொந்தம். இதையெல்லாம் ரசிக்க மாட்டேங்கிறீர்கள். கூச்சல் தான் பிடித்துள்ளது. என்று எனக்கு அனைத்துமே ரம்யமாக உள்ளது. இந்த சூழல் நாம் மட்டும். எந்த தொந்தரவும் இல்லை. ஞானம் முழுதும் அளித்து பரிபூரண சிவத்தை காண நற்சிவனுக்கு நாட்டமும் தந்து குருவும் சீடனும் கூடி கலந்து இருவரும் ஒரு தொடரா. கோடி கோடி பிறவி நீ என்னுள் தொடர்பு கொண்டுள்ளார். நீ அதில் பெற்ற சிறிது சிறிது ஞானம் பெருகியுள்ளது. மன வாழ்க்கை என்றால் என்ன? நீர் ஆன்மா ஒன்றாகிறது. உனக்கு வேற இதில் அனுபவம் இருக்கும்.
அதற்கு வேறு இருவரும் கலந்து உரையாடுவீர்கள். அதில் அழகான குடும்பம் வரும். இரு குடும்பம் சங்கமமாகும். உங்களின் பக்தி அங்கும் போகும். அவர்களும் கற்பிப்பார்கள். குழந்தைகள் அறுவர்களும் பின்பற்றுவார்கள். இதுதான் அனைத்திலும் இன்பம் துன்பம் உண்டு. அஞ்சாதே. மன வாழ்க்கை என்பது அழகான வாழ்க்கை. சிலருக்கு உங்களுக்கெல்லாம் நன்றாகத்தான் அமையும். ஏனென்றால் குழந்தையிலே வந்து விட்டாய் அல்லவா? பாதி கர்மம் தேர்ந்தது மகனே. அழகாக இருக்கும். இன்பம் துன்பம் புரிந்துணர்கள் இருவரும் ஒன்றிணைந்து இறைவனை வணங்குவது. ஒரு சமுதாயத்தை சீர்படுத்துகிறீர்கள். அந்த குழந்தைகள் பெரிதாகி அது ஒன்று போதிக்கு பரம்பரை தலைமுறையாகுவது. அழகான வாழ்க்கை அது. பிறரின் வாழ்க்கையும் உன் வாழ்க்கையும் ஒன்றாகாது. என்னை காட்டினால் கணவனை விட்டு மனைவியை விட்டு விலகி விடுவார்கள் என்று நினைக்கிறார்கள். இது என்ன நியாயம்? நான் மனைவியோட தானே உள்ளேன். இது என்னடா வீண்பலி என் மேல்? நான் இன்னும் கொடூரமானவனா? உங்களை பிரித்தேனா? வீண்பலி போடாதீர்கள் என் மேலே. நான் கொடூரன் அல்ல. அதிலும் ஞானம் பிறக்கும். மன வாழ்க்கையிலே பல ஞானம் உண்டு. அந்த அனுபவம் வரும்பொழுது உணர்வீர்கள். என்ன நடந்தாலும் இருவரும் ஒன்றாக சமாளிப்பது, ஒன்றாக இறைவனை நாடுவது, அது ஒரு பயணம், அழகிய பயணம். ஒன்றாக முதுமை, அந்த அன்பு, முதுமையில் கிடைக்கும் அன்பு, அந்த பரிமாணம், அது வேறு. உனக்கு நான், எனக்கு நீ, நாம் இருவருக்கும் அகத்தி. ஆம், உனக்கு நான், எனக்கு நீ, நாம் இருவருக்கும் அகத்தி. அடுத்த தலைமுறைகளை உருவாக்க வேண்டும் அல்லவா? அழகிய வாழ்க்கை வீண் செய்கிறார்கள். நான் அழகான உலகத்தை கொடுத்தேன். அழகிய உலகம். வாழ்க்கை தத்துவத்தை கற்றுக் கொடுத்தேன். தேவையில்லாத பழக்க வழக்கங்களுக்கு ஈடுபட்டு அனைத்தை விளந்து விடுகிறீர்கள். ஒவ்வொரு வினாடியும் ரசிக்க மாட்டேங்கிறீர்கள். எவ்வளவு அழகான வாழ்க்கை இது. உங்களது வாழ்க்கை பயணமே உதாரணம். இருவரின் வாழ்க்கை பயணம் எவ்வளவு அன்பான வாழ்க்கை பயணம். எவ்வளவு அனுசரித்தாள், எவ்வளவு விட்டுக் கொடுத்தாள், எவ்வளவு எவ்வளவு உங்களுக்கு போராட்டம். விட்டுக் கொடுக்காத தன்மை ஒருவருக்கொருவர் இன்றும் அன்புள்ளது. இதுதான் அழகான உதாரணம். புதுமை பெற்ற நீ வாழ்க்கை. 60வது திருமணம் செய்யலாமா? 60 எட்டியிருக்கு சாமி. 70 செய்யலாமா? இது வேண்டாம் சாமி, வீண் செலவு. 4 பேருக்கு தர்மம் செய்வோம். செய்யுங்கள். ஆம், செய்தாக வேண்டும். இந்த வருடம் செய்யுங்கள். முன் உதாரணமாக கோரி செய்யுங்கள். 60வது திருமணம் எதற்கு என்றால் அந்யோன்யமாக உள்ளார்கள். இதை பார்த்து நீங்களும் வாருங்கள். வீண் செலவார்கள். அதற்குத்தான் இதை செய்ய சொல்கிறார்கள். அதை பார்த்து மற்றவர்கள் உணர்வார்கள். அந்யோன்யத்தை கண்டு அவர்கள் நாமும் இப்படி இருக்க வேண்டும். அதற்கு தனரை செய்கிறார்கள். உங்களை கண்டு அவர்களுக்கும் ஒரு லட்சியம் வரும். நாமும் முதுமையானால் இவர்கள் போல் இருக்க வேண்டும். மக்கள் அப்படி சொல்ல வாழ வேண்டும். மணக்கோலத்தில் புடவை அணிந்து வேட்டி அணிந்து தானம் செய்யும். நீங்கள் அனைவரும் ஒன்றாக அன்று நேரம் வந்து ஒதுக்கி கொண்டாட வேண்டும். குடும்பத்துடன் நீங்கள் மட்டுமே இன்பமாக
செய்யுங்கள். இந்த வருடம் செய்தாகத்தான் வேண்டும். நீ வேட்டி அணிய வேண்டும், நீ புடவை அணிய வேண்டும். மக்களுக்கு உதாரணமாக இருங்கள். மகளுங்களுக்கு புரிந்ததா? ஒரு இறப்பு நடந்த பிறகு இது ஒரு நற்காரியம். சரிதானே? நீ ஆவலாக உள்ளாயா? இதை மணப்பெண் போல் செய்ய வேண்டும். இவரை புது மாப்பிள்ளை, புது மணப்பெண், புது மாப்பிள்ளை, நீங்கள் எல்லாம் தோழர்கள் என்று இதை செய்து தானாக வேண்டும். இக்கட்டை நீ பொறுத்து அவரை அழகாக ஒப்பனை செய்து புரிந்ததா? செய்வோம் சாமி, செய்வோம். ஏனென்றால் இது செய்வதனால் மக்கள் தவறாக எண்ணி உள்ள அந்த சிந்தனைகள் எல்லாம் உடைக்கப்படும். சித்த வாழ்க்கை என்றால் துறவரம், குடும்பத்தை பிரிந்து வாழ்வது. அறிந்து கொண்டே பொறுப்பு அழகாக ஒப்பனை செய்ய வேண்டும். எல்லாம் அணிய வேண்டும். உங்களுக்குள்ளே நேரம் செலவழியுங்கள், ஆனந்தம் செய்யுங்கள். இது மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருக்கும். அழைத்தவன மக்களை அழைக்கலாமா? அழையுங்கள். நீங்கள் உங்களிடம் நேரம் செலவாக்கிவிட்டு திருப்தி அடைந்த பிறகு அழையுங்கள். உங்களுக்கு என்ன நேரம் ஒதுக்க வேண்டும்? அந்த சிறு குழந்தைகள் கேட்கும், இது என்ன விளக்குங்கள். உனக்கு சம்மதம் தானே? நீ சொன்னா செய்யறோம்ப்பா. வெக்கம் வரவில்லையா உனக்கு? புது பெண், நீ மாப்பிள்ளை, முதுமையடையவில்லை, இளைஞன். இவ்வளவு அழகான வாழ்க்கை தெரியுமா? இதெல்லாம் யாருக்கு கிட்டும்? உங்களுக்கு கிட்டும்.